ஓகே, இந்த Flipkart அண்ட் Amazonல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன பெஸ்ட்டான டிவி டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Realme and OnePlus டிவி வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம Flipkartல வந்து இப்போ சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டிவி வாங்காதீங்க, உங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஸோ மற்றபடி என்ன பெஸ்ட்டான டிவி டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 32 இன்ச்சில் ஒரு டிவி பார்க்குறீங்க அப்படின்னா ஷாமியோட Fire டிவி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு கரண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் Amazon நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,500 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. நமக்கு 1000 ரூபாய்க்கான கூப்பன் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 10,500 அந்த ப்ரைஸிங்களால் வாங்கிக்க முடியும். இதே Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரைஸ் 11,500 கிட்ட சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பேங்க் ஆஃபர் 1,550 இருக்கு. ஸோ ஃபைனலாக 10,350 அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து இருக்காது. அந்த டைமில் நமக்கு Amazonல வந்து ஜஸ்ட் கூப்பன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டிவி வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா Amazonல செக் பண்ணி பாருங்க. இங்கே ஃபயர் டிவியோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சில் நமக்கு ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே OS பொறுத்த வரைக்கும் ஃபயர் டிவி OSோட வரும். நமக்கு Amazon Prime, Netflix, Jio Hotstar அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1GB RAM வந்துருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்துருக்கு. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் அண்ட் வைஃபை சப்போர்ட் வந்துருக்கு. தென் 2 HDMI போர்ட் வந்துருக்கு, 2 USB போர்ட் வந்துருக்கு. உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக 10,000 அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி சூஸ் பண்ணலாம். இங்கே ஷாமியில் இந்த ஃபயர் டிவி 32 இன்ச் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங் நமக்கு 32 இன்ச்சஸ்க்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே Amazonல வந்து பார்த்தா 13,990 ப்ரைசிங் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு 1000 ரூபா பேங்க் ஆஃபர் வந்துருக்கு. ஃபைனலாக 12,990 அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்கும். Flipkart அதே சேம் ப்ரைஸ் தான் வந்துருக்கு. பேங்க் ஆஃபர் நமக்கு 1,400 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபைனலாக 12,590 அந்த ப்ரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே சாம்சங்கோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சில் நமக்கு ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 50 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. OS பொறுத்த வரைக்கும் நம்ம Tizen OSோட வருது. ஸோ இந்த Tizen OS நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஓன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா OTT பிளாட்ஃபார்மில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு 1.5GB RAM வந்துருக்கு, 8GB ஸ்டோரேஜ் வந்துருக்கு. ஆடியோக்கு இங்கே Dolby Digital Plus வந்துருக்கு. தென் 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு 2 HDMI போர்ட் வந்துருக்கு, 1 USB போர்ட் வந்துருக்கு. ஸோ எம்ஐயோட ஃபயர் டிவியும் செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேரில் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். இல்லை சாம்சங் பிராண்டில் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 43 இன்ச்சஸில் ஒரு டிவி வேணும், பட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாமியோட A சீரிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். Flipkartல கரண்ட் ப்ரைஸிங் நமக்கு வந்து 20,000 ரூபா, பேங்க் ஆஃபர் நமக்கு 1,750 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபைனலாக 18,250 அந்த ப்ரைஸிங்னால வாங்கிக்க முடியும். ஷாமியோட A சீரிஸோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் இங்கே 43 இன்ச்சஸில் ஒரு LED பேனல் வந்துருக்கு. ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. OS பொறுத்த வரைக்கும் நம்ம Google TV OSோட வருது. இங்கே Google TV இருக்கனால நமக்கு வந்து இப்போ ப்ளே ஸ்டோர் வந்துருக்கும். அங்கேருந்து நம்ம ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நம்ம சைலோடு வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு 2GB RAM வந்துருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துருக்கு. ஆடியோக்கு 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. DTS SD அண்ட் DTS விர்ச்சுவல்ஸ்க்கான சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் அண்ட் வைஃபை வந்துருக்கு. தென் 2 HDMI போர்ட் வந்துருக்கு, 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LAN போர்ட்டும் இருக்குது. உங்களால் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 43 இன்ச்சஸ்க்கான ஒரு டிவி வேணும், பட் த சேம் டைம் ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாமியோட A சீரிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதில் நமக்கு வந்து ஃபுல் HD பேனல் தான், 4K பேனல் வந்து கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னோட ஃபேவரட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா Sony Bravia 2. இப்போ நம்ம 2025 எடிஷன் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Sony டிவியோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 38,500 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. இங்கே பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 3,625 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 34,865 அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த பேங்க் ஆஃபர் அப்படின்றது Flipkartோட SBI கார்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு நமக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்காது. அப்போ உங்களால் அந்த பேங்க் ஆஃபர் வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த 38,500 போட்டு வாங்குற மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே Sony Bravia நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸில் நமக்கு ஒரு 4K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. இங்கே OS பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அப்படி கூட சைலோடு வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 4K ப்ராசர் X1 வந்துருக்கு, 2GB RAM வந்துருக்கு, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கு நம்ம 20 வாட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. Dolby Audio and DTS:X சப்போர்ட் வந்துருக்கு. கனெக்டிவிட்டிக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் அதுக்கப்புறம் ஈத்தர்நெட்கான சப்போர்ட் வந்துருக்கு. 4 HDMI போர்ட் வந்துருக்கு. தென் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Sony Bravia 2ல வந்து டிஸ்பிளேட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பிரச்சனை நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 43 இன்ச்சஸில் நல்ல ஒரு 4K டிஸ்பிளேயோட நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்ட்லேருந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா Sony நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 55 இன்ச்சஸ் டிவி வேணும், அட் த சேம் டைம் 4K பேனல் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங்கோட கிறிஸ்டல் டிவி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 40,490 ரூபா ப்ரைசிங் வந்துருக்கு. இங்கே பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 3,725 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனல் 36,765 அந்த ப்ரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே சாம்சங்கோட கிறிஸ்டல் டிவி பொறுத்த வரைக்கும் இங்கே 55 இன்ச்சஸில் நமக்கு ஒரு 4K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 50 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இங்கே OS பொறுத்த வரைக்கும் நம்ம Tizen OS வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த OTT பிளாட்ஃபார்மில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஒரு சில ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாம்சங்கில் வந்து பண்ண முடியாது.
பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கிறிஸ்டல் ப்ராசர் 4K வந்து கொடுத்துருக்காங்க. 2GB ரேம் வந்துருக்கு, 8GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கு இங்கே 220 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ டிடிஎக்ஸ்க்கான சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ கனெக்டிவிட்டிக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் அதுக்கப்புறம் ஈத்தர்நெட்டுக்கான சப்போர்ட் வந்துருக்கு. போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே 3 HDMI போர்ட் வந்துருக்கு, 1 USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி ப்ரைஸில் 55 இன்ச்சஸ்க்கான ஒரு 4K பேனலோட டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி சோனி பிராவியா 2 சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதே 55 இன்ச்சஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி கிட்ட வந்து யூஎஸ் சீரிஸ் வந்து இருக்குது, அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நமக்கு இதே மாதிரி சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 40,590 பேங்க் ஆஃபர் நமக்கு 2,500 வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 38,500 அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் அது கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவிக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஏதாவது டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ யாராவது புதுசாக டிவி வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.